ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெய் மைசூர் பாக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 கப் அளவு கடலை மாவுக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். நெய் கெட்டியாக இருந்தால் 1 கப் அளவு எடுத்துக்கலாம். அதை உருக்குனதுக்கப்புறம் 1.5 கப் அளவாக நமக்கு கிடைக்கும். 1 கப் அளவு சுகருக்கு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம். அது உருகி 1.5 கப் அளவில் நமக்கு கிடைக்கும். நெய் எல்லாமே நல்லா உருகி வந்துருச்சு. இப்போது இதிலிருந்து 1 கப் அளவு மட்டும் எடுத்து இந்த கடலை மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீதி உள்ள 1/2 கப் நெய்யை அப்படியே வச்சிடலாம். மைசூர் பாக் செய்யும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செய்கிறதுக்கு தேவைப்படும். நம்ம எடுத்துருக்கிற கடலை மாவு பச்சையான கடலை மாவு, அதை வறுக்கலை நம்ம. அதனால் சூடான நெய்யை சேர்த்து இது மாதிரி கலந்தோம்னா கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். நமக்கு பச்சை வாடையே வராது. அதனால தான் சூடான நெய்யை நம்ம சேர்க்குறோம். நெய்யெல்லாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி பதமாக கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மைசூர் பாக் சரியாக நமக்கு வராது. மைசூர் பாக் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். தண்ணியும் சர்க்கரையும் நல்லா கரையிற வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். எப்போவுமே வீட்டில் ஸ்வீட்க்கு பாகு காய்ச்சுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் செய்யணும். சர்க்கரை பாகு நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் இந்த கரண்டியில் இது மாதிரி தொட்டு பார்த்தோம்னா பிசுபிசுப்பு தன்மையோட ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரும். ஒரு கம்பி பதம் இது போல் வரும். 2 கம்பி பதம் அளவுக்கெல்லாம் விட வேண்டாம். அப்படி விட்டோம்னா நம்மளோட மைசூர் பாக்கு கரெக்டாக வராது. ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம கலந்து வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். அதாவது கடலை மாவை சேர்க்கும் பொழுதே ஒரு கையில் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கலந்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை பாகும் கடலை மாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். எப்போவுமே மைசூர் பாக் பொறுத்த அளவுக்கு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். கடலை மாவுலாம் நல்லா வெந்து வந்த உடனே இது போல் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் அளவு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதை முழுசாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய்யை சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இந்த நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துங்க. இது போல் 4லேருந்து 5 டைம் வரைக்கும் நெய்யை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா நம்மளோட மைசூர் பாக் எல்லாமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்மளோட மைசூர் பாக்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைசூர் பாக் செய்யும் பொழுது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட மைசூர் பாக்லாம் எல்லாம் வெந்து வந்துருச்சு. நம்ம மைசூர் பாக் வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா,
இது போல் மிக்ஸ் பண்ணும் பொழுது கடாயில் ஒட்டாமல் இது போல் லேயராக சுருண்டு வரும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேனில் மைசூர் பாக்கை உடனே ஊற்றிடுங்க. சூடு ஆறுறதுக்குள்ளே ஊற்றிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா நம்மளோட மைசூர் பாக்கு வந்து கரெக்டான பதத்தில் வராது. உங்ககிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் பேன் இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க. இல்லாததுனால நான் ரவுண்ட் ஷேப்பில் கேக் பேன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை போல் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இது 2 மணி நேரம் கூல் ஆகட்டும், அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கூல் ஆயிருச்சு. இப்போது நம்ம மைசூர் பாக்கை அன்மோல்டு பண்ணிக்கலாம். இது போல் லைட்டாக தட்டி எடுத்திங்கனாவே நம்மளோட மைசூர் பாக் சூப்பராக அன்மோல்ட் ஆயிரும். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது மைசூர் பாக்கு. நீங்கள் சூடாக இருக்கும் பொழுது மைசூர் பாக்கு அன்மோல்டு பண்ணிங்கன்னா மைசூர் பாக்கு வந்து சரியான ஷேப்புக்கு நமக்கு கிடைக்காது. நல்லா ஆற விட்டுருங்க, அதுக்கப்புறம் அன்மோல்டு பண்ணுங்கள். நமக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் செய்யும் பொழுது கடலை மாவை கடையில் வாங்காமல் நம்மளே கடலை மாவை அரைச்சி செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். அதே கடையில் வாங்குகிற கடலை மாவில் அரிசி மாவெல்லாம் கலப்படம் செஞ்சுருப்பாங்க. அதனால் நம்மளோட ஸ்வீட் வந்து அந்தளவுக்கு சரியாக வராது. பாருங்கள், மைசூர் பாக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அம்மாவோட மைசூர் பாக் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.